அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற அருவி வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகைமண்டலம் அதாவது ஊட்டிக்கு வந்து போகிற வழியில் மலை மேலே வந்து ஏறி வரும்பொழுது முதல் ஸ்டாப்பே வந்து ஒரு பூங்கா ஒன்று இருக்கும். அந்த இடத்துல வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனும் இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஷனில் வந்து நீங்கள் இறங்கினீங்க, அந்த ஃபஸ்ட்டு ஸ்டாப்பில் வந்து இறங்குனீங்க அப்படின்னா, ஸோ இந்த அருவியை வந்து நம்ம பார்க்கலாம். இந்த இடம் வந்து இதுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரம் போனால் காட்டேரின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 ஸ்டாப்புக்கு நடுவில் இருக்கக்கூடிய இடம் தான் வந்து இத்தகைய சூப்பரான ஒரு அருவி. ஸோ இந்த உதகை மண்டலத்திலிருந்து ஊட்டிக்கு போகிற வழியில் நிறைய அருவி இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இந்த அருவி வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பைக்கில் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எல்லா அருவியுமே வந்து சுற்றி பார்த்துட்டு போகலாம். ஸோ பொதுவாகவே வந்து இந்த மாதிரியான சுற்றுலா தலங்கள் வந்து சுற்றி பார்க்கும்பொழுது கார் மூலியமாகவோ இல்லை பைக் மூலியமாகவோ நம்ம வந்தோம் அப்படின்னா, நம்மளுடைய ஓன் கன்வீனியன்ஸ் மூலியமாக வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நிறைய இடங்களை வந்து நமக்கு விருப்பப்பட்ட வியூஸை வந்து நம்ம நிறுத்தி ஃபோட்டோ எடுக்கலாம். அதே மாதிரி வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். இது வந்து நீங்கள் பஸ்ஸில் போனால் பல இடங்களை வந்து பார்க்க முடியாது. அதாவது இப்போ வந்து கீழே மேட்டுப்பாளையத்தில் ஏறினீங்கன்னா இந்த பூங்காவண்டை நிறுத்துவாங்க, இல்லைனா காட்டேரி நிறுத்துவாங்க, இல்லைனா குன்னூர் தான் நிறுத்துவாங்க. ஸோ ஆனால் அதுவே வந்து நீங்கள் 2 வீலர் இல்லை காரில் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து எந்த இடம் தேவைப்படுதோ அந்த இடத்துல நிறுத்தி நீங்கள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்குது. இந்த இடம் வந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ வந்து பியூட்டியாக இருக்குது. ஏன்னா வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு சுற்றுலாத்தலம் அப்படின்னு சொன்னாலே முதல்ல வந்து நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது ஊட்டி தான். ஏன்னா வந்து ஊட்டி வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பரான ஒரு மலைத்தொடர். ஸோ இந்த மலைத்தொடரில் வந்து டீ எஸ்டேட்லாம் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். ஏற்கனவே நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான டீ எஸ்டேட்லாம் வந்து சுற்றி பார்த்துருப்பீங்க. பொதுவாகவே வந்து கேரளாவில் நிறைய இடங்கள் இருக்குது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப அற்புதமான இடம் அப்படின்னா வந்து இந்த ஊட்டி, கொடைக்கானல் இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பாகவும் மிக அழகாகவும் இருக்கும். ஸோ ஏற்கனவே நீங்கள் வந்து ஊட்டிலாம் வந்து சுற்றி பார்த்துருந்தீங்க, இந்த இடங்கள்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னுடைய வீடியோ வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது தென்னர்.